भिजागशीः तामिषं गिरिशन्तहस्ते बिभर्ष्यस्तवे நமஸ்காரம். வணக்கம். என்ன விஷயம்? பார்த்தசாரதி இல்லையே, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்கார். நேத்து மெட்ராஸ்ல கச்சேரி, அது முடிஞ்சு இன்னைக்கு காலையில ஃபிளைட்ல ஹைதராபாத் போயிருக்கார். 19ஆம் தேதி பெங்களூர்ல, 20ஆம் தேதி மதுரையில தியாகராஜ சங்கீதோத்சவம், அது முடிச்சு 21ஆம் தேதி காலையில கண்டிப்பா இங்க இருப்பார். ஆமா, என்ன விஷயம்? ഒന്ന് നേരിട്ട് കാണണമായിരുന്നു. ஓ, கேரளால இருந்தா? எதுக்கும் 21ஆம் தேதி காலையில வந்து பாருங்களேன். വരുമ്പോ ശിവപുരത്ത് നിന്ന് മഹാദേവ ഭാഗവർ വന്നിരുന്നു ചൊല്ലുമ്പോ. பேர் சொன்னா புரியுமா? പുരിയും. பார்த்தசாரதி എന്റെ ശിഷ്യനാക്കും. பரவாயில்லையே, சொல்றேன். குரு சிஷ்யன் கூட பழகினவன் தினம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்களே. ஒரு ஆள் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாலே இப்படித்தான். സാരമില്ല മോളെ, പാർത്ഥസാരഥിക്ക് അറിയാമല്ലോ എന്നെ. 21ആം തീയതി വരെ വാ. வெயிட் பண்ணுங்களே, 2-3 நாள் தானே. பார்த்தசாரதி வந்து பார்த்துட்டு போங்களே. ഇനിയിപ്പോ അതേ വഴിയുള്ളൂ. അതുവരെ ഇங்கே താമസിക്കലാമേ. അതിന് ചെറിയൊരു പ്രയാസമുണ്ട്. ഒന്നും കരുതിയിട്ടില്ല. ഇവിടുത്തെ വാടകയും ചെലവും. வாடகையை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு இது ஒரு பிசினஸே கிடையாது. பில்கிரிம்ஸுக்கு ஒரு ஹெல்ப். பார்த்தசாரதியை பார்த்தா ஏதாவது உதவி பண்ணாமலா போறது? அப்ப கொடுத்தா போதும். വലിയ ഉപകാരം. பார்த்தசாரதியை கேள்வி கேட்ட சங்கீதജ്ഞൻ அவருக்கு குருன்னு சொல்லும்போது நானும் அந்த ரெஸ்பெக்ட் தர வேண்டாமா? ரூம் மட்டும் கொஞ்சம் டிமாண்ட், எல்லாம் புக்கா இருக்கு. ആ വരാന്ത് തന്നെ ധാരാളം. എങ്കിലാകട്டும். பிரகதீஸ்வரனை வந்தனம் பண்ணி இங்கேயே தங்கிடுங்க. குட்டி, உன் பேர் என்ன சொன்னே? വേണി. അപ്പൂപ്പന്റെ ശിഷ്യൻ ഇനി ഏത് തരക്കാരനാണാവോ? ഇന്ന് കണ്ട ആളെ പോലെയാണെങ്കിൽ ഒരു സഹായം പ്രതീക്ഷിക്കണ്ട. ഏയ്, അങ്ങനെയല്ല. പാർത്ഥസാരഥി ഒരു വെറും ശിഷ്യനല്ല, ജ്ഞാനിയാ. സരസ്വതി ദേവി നെറുകയിൽ കൈവച്ച് അനുഗ്രഹം കൊടുത്ത മഹാജ്ഞാനി. അയാൾക്കൊരു വെറും മനുഷ്യന്റെ നിലയിൽ പെരുമാറാനാവില്ല. കണ്ട് കാര്യം പറഞ്ഞാ തീർച്ചയായും സഹായിക്കും. നമ്മളിനി ഇവിടുന്ന് എങ്ങോട്ടാ പോവാ? ഈശ്വരൻ ഒരു വഴി കാണിച്ചു തരും. എന്തായാലും ശിവപുരത്തേക്ക് ഇല്ല ഇനി.